அசலாத்து மக்கள் எல்லாம் வந்துகிட்டு இருக்காங்க. என் மகனாகிய ஜெய்வதாசனை காணுமே, கண்ணே நோக்கிதா. என் மகன் எங்கப்பா? ஏன்பா மர்மமா இருக்கிறீங்கப்பா? அப்பா நடந்தது என்ன சொன்னீங்க? தூரமா வரானா? சொல்றது நீ சொல்றா, நீயே சொல்றா. இல்லடா நான் சொல்லல. அம்மா என்னப்பா நடந்துச்சு? எப்படி சொல்றதுன்னு தெரியல. கானகத்திற்கு போனோம், எல்லாரும் அவங்கவங்க எல்லாமே கொண்டு வந்தோம். என்ன ஜென்ப அடிச்சீங்களா? உங்க மகனாகப்பட்ட எல்லாருமே அவருக்கு தேவையான முல்லை முஷ்டி தெற்பை எல்லாம் அறுத்துட்டு வந்தோம். லோகிதனுடைய கட்டுல தெற்பை இல்ல. நாங்க கொஞ்சம் குடுக்கறோம்டா, வாடா அந்திகால ஆயிடுச்சு, அம்மா தேடுவாங்க, வீட்டுக்கு போலான்னு கூப்பிட்டேன். நாங்க சூரிய குலத்துல பிறந்தவங்க, நாங்க எல்லாருக்கும் கொடுத்துதான் பழக்கம். அந்நியர் இடத்துல வாங்கினா எங்க தந்தை சத்தியத்துக்கு பங்க வந்து விடுன்னு சொன்னோம். நாங்க வாங்க மாட்டேன்னு சொன்னானா? பிறகு நானே இங்கேயே இருங்க போய் அறுத்துட்டு வரேன்னு போனான். ஆனா போன இடத்துல எப்படிமா சொல்றது? என்னப்பா சொல்லுங்கப்பா. தெற்பை அறுக்க போன இடத்துல உங்க மக பாம்பு கடிச்சு செத்து போயிட்டாங்க.
பணம் போயிட்டாலே. ஐயோ என் பணம் போச்சு. பணம் போனா சம்பாதிக்கலாம், மகனை சம்பாதிக்க முடியுமா சாமி? பிள்ளை பெத்துக்கலாம், என் பணம் போச்சு. ஏனா புண்டை அந்த புள்ள பெத்த மாவன் செத்து போயிட்டான்னு பறி கொடுத்துட்டு அழுதுட்டு இருக்குது. ஏடா பணம் எப்படி உடச்சி சம்பாரிச்ச மாதிரி கேட்டுட்டு போய் தும்பத்தேவடைய மகனே, என் வீட்டு பணமெல்லாம் போச்சு. ஏமாத்தின காசு அப்படித்தாண்டா போவோம் ஏன புண்டை. மகனாரியே எங்க போற? ஆத்துல எத்தனை வேலை இருக்குது. மகனை பார்க்க தீனி கொடுக்கணும், வீட்டுல எத்தனை ஆத்துல வாசம் இருக்கணும், ஜானம் போடணும், 10 வெள்ள பச்சரிசி வேணும், 25 வெள்ள நெல்லு குத்தணும். இந்த வேலையெல்லாம் யாரு செய்வது? என் மகனை பார்த்துட்டு வந்து செய்யற சாமி. இந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அப்புறம் போய் புள்ளாட்டனை பார்த்துட்டுவான். என்ன வேலை செய்யணும்? வேலை என்ன வேலைன்னு சொல்றீ? எங்கடி போற? என்ன மகனா? என்ன ஆயிட்டான் மகன்? மகன் செத்து போயிட்டானா? மகன் செத்து போனா என்ன? வீட்டுல போன முழுந்தா எனக்கு என்னடி? என் காசுனா என் புருஷன் சம்பாரிச்சது. ஏடி உனக்கெல்லாம் என்னடி? என் காசு என் நகை பணம் எல்லாடா என் புருஷக்கார தூக்கி குடுத்துட்டாரு. உன் புருஷன் அப்படியே கை நோவாம வாங்கிட்டு போயிட்டா. நீ என்ன பண்ற? நீ அப்படியே போயிட்டு ஊர் மேல அப்படியே போயிடலான்னு பாக்குறியா? ஏய் இங்க பாரு, கத்தாலும் சரி என்னானாலும் சரி வீட்டு வேலை இருக்குது. வீட்டு வேலையை செஞ்சு முடிச்சிட்டு நீ எங்கேயா போ. என்ன வேலை செய்யணும்? என்ன வேலை தெரியுமா? வந்து வாசல் கூட்டு. சரி அந்த காடகத்தை என்ன வாசல் கூட்டு உங்க அப்பா மாயாலும் என்ன அர்த்தடி பெற்றிருப்பாங்க. நான் கூட்டுற பாரு, நான் எப்படி கூட்டுற தெரியுமா? அடி அப்படி இல்ல இப்படி சொல்லி கொடுத்திருப்பாங்க. இப்ப வாசல் பாரு எப்படி அம்மா இருக்குது. வாசல் என்னாடி அப்படி பாக்குற? வாசல் இப்ப எப்படி நான் கூட்டி இருக்கிறேன்? என்னாடி இங்க பாரு. சரி வாசல் தான் நான் கூட்டிட்டேன். அடுத்தது சாணம் போடணும். சாணம் போடும் போத அந்த வனத்திலே
என்னடி உனக்கு அப்படி அழுவாச்சு? என்னடி அப்படி வார் ரூட்ல வர்ணாய் கத்துற மாதிரி ஓடு திறந்தே சாவற? ஏடி உனக்கு என்னடி ஆகுச்சு? வீட்டுல எல்லாம் பணமுடுவேன். என்னடி அப்படி ஓடு திறந்து சாவற? இங்க பாரு, வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு. இங்க பாரு, நீ போறதும் தெரியக்கூடாது, நீ வர்றதும் தெரியக்கூடாது. போன உடனே வந்துடணும். என்னடி இது? நீங்க தானே என்னங்க நீங்க எல்லாம் வேலைக்கு வச்சுக்கிட்டு ஆத்தலா இப்படி என்னடி? இங்க பாரு, உங்களுக்கு பைத்தியங்கன்னு பிடிச்சிக்கிச்சா? என்ன கட்ட பண்ணாட்டி இத்தனை நாள் கூட்டினேன், ஒரு நாளைக்கு அது இப்படி இருந்ததா? அவதான் கூட்டின, அவளை கேளு. எங்க வீட்டுக்காரு தான் கூட்டினா. அங்க பாரு, உனக்கு இருக்குதா என்ன? இங்க பாரியா, என்ன அப்படி அடிக்கிறேன்? எங்க வீடு இல்ல நினைக்கிறியா? எங்க அப்பா உடஞ்சு நாயா இருக்குது. நான் பொட்டி படிக்க தூக்கிட்டு போனேன், சும்மா கோமணத்தோட தான் படுத்திருக்கிறேன். கோமணத்தோட தான் படுத்திருக்கேன். என்ன அவளை வச்சிருக்கிறியா? அவளை வச்சிருக்கிறியா? அவளை வச்சுக்கிட்டியா? ஏன் மாப்பிள? சரி, இப்போ நல்லா இருக்குதுடா நாயம். இப்பதான் தெரியுது. நல்லா நீ அவகிட்ட படிமானமா பேசுறப்ப எனக்கு தெரியுது. என்னடி தெரியும்? நான் வந்த உடனே, அவன் வந்த உடனே நீ அவளை வச்சுக்கிட்டு என்னை கழிச்சுடலான்னு பாக்க பாரு. இன்னொரு அடி வச்சா நான் போட்டி தூக்கிட்டு போயிருவேன். கூட்டு வாசல் சாணம் போட்டாச்சா? இப்பயாவது என் மகளை பாட்டு வரேன். என்ன தீதிக்கு பொங்கலுக்கு நெல்லு குத்துறோம்.